Hello guys, welcome back to another great video. ஸோ இந்த வீடியோ எதை பற்றி பார்த்தீங்கன்னா பைக்கை வந்து நம்ம செயின் க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ செயின் க்ளீனிங் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைப் இருக்குது. ஒன்று வந்து நம்ம டேரெக்டாக செயினில் வந்து நம்ம ஸ்ப்ரே அடிச்சுட்டு கிளீனர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கிளாத் ஊற்றி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து லூப் அடிப்போம். இன்னொன்று அப்படியே தண்ணி மாதிரி வந்து ஃபோர்ஸாக வாட்டர் அடிச்சுட்டு அதுக்கு மேலே லூப் அடிப்போம். மூணாவது மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட கம்ப்ளீட் செயின் க்ளீனிங்கு. ஸோ இன்ஜின் கேஸ் பக்கத்தில் வந்து இன்னொரு கேஸ் இருக்கும். அந்த கேஸை கட்டினீங்கன்னா உள்ளே வந்து அவ்வளோ டஸ்ட்டு சேர்ந்துருக்குங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா வண்டி வந்து நம்ம சேரில் ஓட்டுவோம், அதே மாதிரி மழையில் ஓட்டுவோம், அதே மாதிரி வந்து ஆஃப் ரோடெலாம் போனீங்கன்னா இன்னும் ரொம்ப மோசமாக இருக்கும். ஆஃப் ரோடிங் வீடியோலாம் வந்து இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ வண்டி ஆஃப் ரோடிங் போனால் வண்டி உள்ள கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி அது கம்ப்ளீட்டாகவே வந்து வேறு மாதிரி சர்வீஸ் பண்ணணும். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் கேஸ் கட்டு கட்டுறோம், உள்ளே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் சேர்ந்துருக்கு அப்படின்ட்டு. ஸோ இது டஸ்ட்லாம் சேர்ந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்கள் செயினோட லைஃப்பில் கொஞ்சம் குறையும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி இல்லை ட்வைஸோ இல்லைனா வந்து 2 months ஒன்ஸோ இது மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செயின் ப்ராப்பராக மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா வண்டி கொஞ்சம் ப்ராப்பராக வந்து உங்கள் கையில் நிற்கும். இந்த மாதிரி கம்ப்ளீட் க்ளீன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோரூமில் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை. பிகாஸ் வந்து வண்டி நிறையா இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதனால் ஷோரூமில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் கிடையாது. ஸோ லோக்கல் மெக்கானிக் கிட்ட கொடுத்தீங்கன்னா நீங்கள் லோக்கல் மெக்கானிக் கிட்ட வந்து இது மாதிரி சொன்னீங்கன்னா போதும், இது மாதிரி பக்காவாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் கட்டிட்டு உள்ளே வந்து டஸ்ட்லாம் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்து வாட்டர் வாஷ் பண்ணிட்டு டீசல்லாம் அழகாக அடிச்சுட்டு அதை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வந்து என்ஃபீல்டோட சர்வீஸும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஷோரூமில் பக்காவாக பண்ணுவாங்க, ஒரு சில ஷோரூமில் வந்து சரியாக பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து வண்டி நிறையா வரதுனால அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன மெயின்டெனன்ஸு அப்புறம் சின்ன சின்ன ஃபால்ட்லாம் சொன்னால் பெருசாக அவங்களுக்கு காதில் இருக்காது. ஸோ மேஜர் ஃபால்ட் அப்படின்ற போது அவங்க பண்ணி தான் ஆகணும். ஸோ சின்ன சின்ன ஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா சர்வீஸில் வந்து அந்தளவுக்கு சரியாக பண்ணுறது இல்லை. அதனால் வந்து லோக்கல் மெக்கானிக் கிட்ட வந்து நான் வண்டியை கொடுத்துட்டு இது மாதிரி நான் வந்து க்ளீன் பண்ணிப்பேன். நம்ம வந்து லோக்கல் மெக்கானிக் கிட்ட கொடுத்துட்டு இது மாதிரி வாட்டர் வாஷ் கடையில் கொடுத்து க்ளீன் பண்ணணும் இல்லை, நம்ம வந்து இந்த மாதிரி விஷயம் நம்ம வீட்டிலே பண்ணிக்கலாம். பிகாஸ் வந்து என்கிட்ட வந்து வாட்டர் ப்ரெஷர் பம்ப் பேக்கம் என்கிட்ட கிடையாது. ஸோ அதனால் வந்து உங்ககிட்ட அது மாதிரி வாட்டர் ப்ரெஷர் பம்ப் இருந்ததுன்னா நீங்கள் வீட்டிலே பண்ணிக்கலாம். ஸோ கேஸ் கேட்டு க்ளீன் பண்ணி டீசல் போட்டு க்ளீன் பண்ணிட்டு நீங்கள் ப்ராப்பராக வச்சுக்கலாம். என்கிட்ட இல்லாதனால தான் நான் வந்து வாட்டர் வாஷ் கடைக்கு வந்து நான் வண்டியை வந்து இது மாதிரி நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஆஃப்டர் வாட்டர் வாஷ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபுல்லாக டீசல் போட்டு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ண போகிறோம். இந்த இடம் எப்படி இருக்குண்டு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ டஸ்ட்டாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் கம்ப்ளீட் க்ளீன். ஸோ வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வண்டி எப்படி ஓட்டுறன்னு பொறுத்துதாங்க. ஸோ வண்டி வந்து அதிகம் ஓட்டுறோம் அப்படின்னா நான்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மந்த்லிக்கு ஸோ வந்து ஒன்ஸ் பண்ணுவேன் இது மாதிரி. ஏன்னா வந்து அதிகமாக வண்டி ஓடும், நிறைய யூசேஜ் இருக்கும். ஸோ மந்த்லி ஒன்ஸ் பண்ணுவேன். நீங்கள் வந்து இது மாதிரி வண்டி நிறைய ஓட்டல அப்படின்னா வந்து 2 மாதம் ஒரு தடவை இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு செயின் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஆக்சுவலாக சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் தான். இதெல்லாம் வந்து பண்ணால் தான் வண்டி கொஞ்சம் ப்ராப்பராக நிற்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா வண்டி ப்ராப்பராக நிற்கும். ஸோ பார்த்துங்க அவ்வளோ க்ளீனாக பண்ணியாச்சு. இந்த கேஸும் பாருங்கள். ஸோ பிஃபோர் வாட்டர் வாஷ் எப்படி இருந்ததுன்னு ஆஃப்டர் வாஷ் ஸோ கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. நான் அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோடய செயின் வந்து ஆக்சுவலாக பிராஸுக்கு மாற்ற போகிறேன். ஸோ ரோலன் அந்த கம்பெனி தான் போகலான்றேன். ஸோ பெட்டர் கம்பெனி தெரிஞ்சதுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த செயின் ஸ்பேக் கம்ப்ளீட்டாக மாற்றிடலாம். வண்டி கிட்டத்தட்ட 19,000 kilometers கிட்ட ஓடிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ செயின் ஸ்பேக்கெட்டில் மாற்ற வேண்டியது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா வண்டியோட கம்ப்ளீட் ஆயில் சர்வீஸ், அப்புறம் ஃப்ரண்ட் டிஸ்க் பேடு சேஞ்சு, அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, அப்புறம் கீழே வந்து டிஸ்க் அப்புறம் வந்து டிஸ்க் ஒன்று இருக்கும், அதையும் நான் கம்ப்ளீட் க்ளீன் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? ஸோ see you back another great video and bye bye.